2026ஆம் ஆண்டுல மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மேஷராசியை பொறுத்தவரை நட்பலன்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் ஒன்றாக மேஷராசி அமைந்திருக்கிறது. அதனை அடுத்து சனி 12ஆம் இடத்தில் இருந்தாலும் ஏழரச்சனியே நடந்தாலும் கூட அவர்களுக்கு நல்ல விரயங்கள் ஏற்பட்டு புதிதாக வண்டி வாகனம் போன்ற அமைப்புகள் அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு அமைந்தே தீரும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. வருமானத்தை சொல்லக்கூடிய 2ஆம் பாவகத்திலேயே உச்ச சந்திரன் இருக்கக்கூடிய நிலையில பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் பணப்புழக்கத்தை தரக்கூடிய ராசியாக இந்த மேஷராசிக்காரங்க அமைவாங்க. விரயச்சனி நடக்குது அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய வெளிநாட்டுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தொழில் ரீதியாக அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்துறாரு. அடுத்த ஆண்டு அதாவது 2027ஆம் ஆண்டிற்கு முன்னாகவே அவர்கள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை இந்த மேஷராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த சனி பகவானும் இந்த 2026 நிச்சயமாக வழங்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. 60% மேல நல்லா இருக்கக்கூடிய ராசியாக மேஷராசிக்காரர்கள் நிச்சயமாக கருதப்படுகிறது.